பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். திருப்பாடல்கள் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தை 1. அவர் உரைத்தது: என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் அனைவரும் நற்கருணை நாதரை தேடி வந்திருக்கின்றோம். நமது நற்கருணை நாதர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் நீங்கள் விரும்பி கேட்பவற்றை உங்களுக்கு கொடுக்கும்படியாக உங்களுக்காக நான் மன்றாடுகின்றேன். நீங்களும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நாம் அவர்களுடைய சுமைகளை தாங்கிக் கொள்கின்றோம். எனவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய சுமைகளை தாங்கிக் கொள்ள ஒரு நபரை உங்களுக்கு அனுப்புவார். அதற்காகவும் நான் ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் அன்பு உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஏனென்றால் ஆண்டவர் அன்பாக இருக்கின்றார். இயேசு அதே அன்பை வெளிப்படுத்தினார். அதே போல் தந்தை கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை நேசிக்கும்படியாக, நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக அவருடைய மகனுடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி அவர் சுத்திகரிக்கின்றார். எனவே இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அன்பாய் நிறைந்திருக்கின்றன. நாம் அன்பு உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய சித்தமாகவும் இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான மொழிகள் இருக்கின்றன. வடகிழக்கு மாநிலத்திற்கு வந்து பாருங்கள், ஒரு மாநிலத்தில் மட்டும் 432 மொழிகள் இருக்கின்றன. இந்த கோடிக்கணக்கான மொழிகளிலும் கோடிக்கணக்கான வார்த்தைகள் உண்டு. ஆனால் இந்த கோடிக்கணக்கான வார்த்தைகளிலே ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை என்ன என்றால் அது அன்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் மற்றவருடைய அன்பை ருசித்திருக்கின்றோம். மற்றவர்கள் நம்மளுடைய அன்பை ருசித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகம் அன்பின்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பின் முக்கியமான அன்பும் தெய்வீகமான அன்பும் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் இந்த கல்வாரி சிலுவையிலே சுமந்த ஒரு அன்பு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அந்த அன்புதான் நமக்கு பலனாக இருக்கின்றது. அந்த அன்புதான் நமக்கு ஆற்றலாக இருக்கிறது என்று இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டோம். அன்பார்ந்தவர்களே, மனிதர்கள் மட்டுமல்ல, மிருகங்களும் கூட அன்பு செய்கின்றன. நீங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு நாயாக இருக்கலாம், அல்லது ஒரு பூனையாக இருக்கலாம், எந்த ஒரு மிருகமாக இருக்கலாம். அவற்றை நீங்கள் தடவி கொடுக்கும் பொழுது அது தன்னுடைய கழுத்தை நீட்டிக்கொண்டு உங்களோடு வந்து அப்படியே உங்களுடைய மடியில் தலை வைப்பதை நீங்கள் பார்த்து இருப்பீர்கள். அன்பார்ந்தவர்களே, மனிதர்கள் மட்டுமல்ல, மிருகங்களும் அன்புக்காக ஏங்குகின்றது. எனவே இந்த உலகத்திலே பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை அன்பு செய்கிறார்கள். பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களை அன்பு செய்கிறார்கள். கணவன் தன்னுடைய மனைவியினுடைய அன்புக்காக ஏங்குகிறான். மனைவி தன்னுடைய கணவருடைய அன்பிற்காக ஏங்குகின்றார். எனவே இந்த உலகத்திலே இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது இந்த உலகம் உருண்டையாக இருக்கிறது என்று நாம் அறிவோம். ஆனால் இந்த உலகம் அன்பில்தான் உழண்டு கொண்டு இருக்கின்றது. அன்பு வடிவமாக இருக்கிறது என்பதை நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, யாராவது மற்றவரை காதல் செய்யும் பொழுது அந்த காதல், அந்த அன்பு தோல்வியில் முடிந்து விட்டது என்றால் உடனடியாக அவர்களுக்குள் தற்கொலை எண்ணம் வருகின்றது. தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அவற்றை பற்றி நாம் அநேக நாட்களிலே நாம் பார்த்திருக்கின்றோம், மீடியாவிலும் பார்க்க முடிகின்றது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 9, 10 இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். தந்தை என்னில் அன்பாய் இருப்பதை போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கின்றேன். என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையினுடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டால் என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. அப்படி என்றால்
கடவுள் நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் நாம் ஆற்றலோடு இருக்க முடியும், பலவானவாக இருக்க முடியும் என்பதை கற்றுக் கொடுத்து இருக்கின்றார். ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளைகளை நாம் கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பு கட்டளையாக 2 கட்டளைகளை கொடுத்தார். கடவுளை அன்பு செய்ய வேண்டும், நம்மை நாமே அன்பு செய்வதைப் போல மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்திருக்க அன்பும் மாறவில்லை, குறைந்து போகவில்லை. எனவே நாம் இந்த உலகத்தில் பாவியாக இருக்கும் போதே நம்மை நேசித்தவர் இன்றும் நம்மை நேசித்துக் கொண்டு இருக்கின்றார். நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்தவர் உங்களை அன்பு செய்யும்படியாக நற்கருணையிலே வீற்றிருக்கின்றார். எசாயா 63வது அதிகாரம் 9வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டு அவருடைய சமூகத்திலே வானதூதரானவர் அவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்து அவரை மீட்படைய செய்தார். அவர் தமது அன்பின் நிமித்தம், தன்னுடைய அந்த நிரந்தரமான அன்பின் நிமித்தம் மீண்டும் வாழக்கூடிய நாட்களிலே அவர்களை சுமந்து வந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்படி என்றால் கடவுள் நம்மை சுமக்கின்றார், அவருடைய அன்பினால் சுமக்கின்றார், அவர் நம்மை பலப்படுத்துகின்றார். அந்த பலன் தான் இந்த உலகத்தில் நம்மை வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஒரு அழகாக நற்செய்தி பணியாளர் சொல்லுகின்றார். ஒரு முறை அவர் யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது இறை வார்த்தையை மையமாக வைத்து கடவுளுடைய அன்பை குறித்து பிரசங்கம் செய்த ஆரம்பித்தாராம். கிட்டத்தட்ட 13 நாட்கள் அவர் அன்பை குறித்து பிரசங்கம் செய்த பிறகு அவர் தன்னுடைய அறைக்கு கடந்து சென்ற பொழுது ஒருவர் கேட்டிருக்கின்றார், நீங்கள் இவ்வளவு தெளிவாக கடவுளுடைய அன்பை பற்றி பிரசங்கம் கொடுக்கிறீர்களே என்று கேட்டபொழுது அவர் சொன்னாராம், அந்த வசனத்தை கொண்டு இன்னும் என்னால் அதிகமாக ஆண்டோடைய அன்பை குறித்து பேச முடியும், என்னுடைய வாழ்நாள் எல்லாம் பேச முடியும். யோசேப்புக்கு ஒரு ஏணி கிடைத்ததை போல எனக்கும் ஒரு ஏணி கிடைத்தினால் நான் விரைவாக விண்ணகத்திற்குள் ஏறி சென்று அங்கே இருக்கக்கூடிய கப்ரியேல் வானதூதரை அழைத்து வந்து இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டது என்பதை இன்னும் நீர் விவரித்து சொல்லும் என்று சொல்லி நான் அவரிடம் வேண்டிக் கொள்வேன் என்று சொன்னாராம். அன்பார்ந்தவர்களே, அன்பு என்ற வார்த்தைக்கு அநேக அர்த்தங்கள் உண்டு. அன்பு என்ற வார்த்தைக்கு பிரியமானவன், பிரியமானவள், நேசிக்கக்கூடியவர், நேசர் என்று சொல்லியெல்லாம் அநேக வார்த்தைகள் உண்டு. ஆனால் கடவுளுடைய அன்பை குறித்து சொல்லும் பொழுது அகாப்பே என்று சொல்லுகின்றார்கள். அதனுடைய அர்த்தம் தியாகத்தின் அன்பும், மீட்பின் அன்பும், கைமாறு செய்யக்கூடிய அன்பும், சத்துருக்களை கூட, சாத்தானை கூட நேசிக்கக்கூடிய அன்பும், உயிரை கொடுக்கும் அன்பு என்பதாகும். தந்தை, மகன், தூய ஆவியானிடம் மட்டுமே இப்படிப்பட்ட அன்பை நம்மால் பார்த்து கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். அன்பை குறித்து சொல்லப்பட்டு இருக்கின்றது. அந்த 1 கொரிந்தியர் 13:13 வாசியுங்கள். விசுவாசம், நம்பிக்கை, அன்பும், இந்த 3ம் நிலைத்து இருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் மற்றவர்களை நேசிக்கும் பொழுதுதான் நீங்கள் பலன் அடைகிறீர்கள். மற்றவர்களை அன்பு செய்யும் பொழுதுதான் ஆண்டவர் உங்களை ஒரு பலவானவாக மாற்றுகின்றார். உங்களை ஆசீர்வதித்தும் சோர்ந்து போன இடத்திலும் கூட உங்களை வல்லமையாக பயன்படுத்தக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார். ஒருவேளை நீங்கள் வேலை செய்த இடத்தில் சோர்ந்து போய் இருக்கலாம், என்னை அன்பு செய்ய யாரும் இல்லையே என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கலாம். குடும்பத்திலே நீங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கலாம். உங்களுடைய குறைகளை சுட்டி காண்பித்து உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கலாம். உங்களை ஏற்றுக்கொள்ளாதபடி உனக்கு தான் வேலை இல்லையே, தெண்டச்சோறு சாப்பிட்டு விட்டு இருக்கிறாயே என்று சொல்லி அவமானப்படுத்தி இருக்கலாம். வெளியிலே தலை நீட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். நீங்கள் யாரையாவது காதலித்து ஏமாந்து போய் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் கடவுளின் அன்பு கூற ஆரம்பிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியார் தாமே அந்த கல்வாரி அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்துவார், உங்களுடைய உள்ளத்தில் ஊற்றுவார் என்றும் ரோமேயர் 5:5 சொல்லப்பட்டு இருக்கின்றது. அந்த அன்பின் மூலமாக
விண்ணகத்திலே கடவுளுடைய அன்பின் ஆழத்தை அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் அன்பிலே வேரூன்றி இருக்கவும், நிலை பெற்றவர்களாக இருக்கவும், சகல போராட்டங்களில் இருந்து நீங்கள் விடுதலை பெறவும், கிறிஸ்துனுடைய அன்பின் அகலத்தையும் நீளத்தையும் ஆழத்தையும் உயரத்தையும் அறிந்து கொள்ளும்படியாக இந்த நாளிலே உங்களை அழைக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய அன்பு ஈடு இணையற்றது. அந்த அன்பை சுவைத்து பார்த்தவர்களால் மட்டுமே அவரை தேடி வந்து அவருடைய பாதத்திற்கு முன்பாக அமர்ந்து நம்மையே அர்ப்பணித்து ஜெபிக்க முடியும். இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவரிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள், உங்களுடைய குடும்பத்தை ஒப்புக்கொடுங்கள், உங்களை ஏமாற்றியவர்களை ஒப்புக்கொடுங்கள், உங்களை கைவிட்டவர்களை ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் இந்த உலகத்திலே இருளில் இருப்பதை போல் உங்களை ஒருவர் மாற்றி இருக்கலாம், அவர்களை ஒப்புக்கொடுங்கள். அவமானப்பட்ட இடத்தை ஒப்புக்கொடுங்கள், வேதனையுள்ள இடத்தை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் அந்த நித்திய அன்பை உங்களுக்குள் ஊற்றுவார். உங்களுடைய உள்ளம் புதுப்பிக்கப்படும், நீங்களும் பலன் அடைந்து இந்த நாளிலே ஒரு போர் வீரரை போல ஆண்டவருக்கு முன்பாக சாட்சியாக நிற்க முடியும். எனவே ஆண்டவர் உரைத்தது போல அவருடைய ஆற்றலாகிய கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். எனவே உம்மிடம் நான் அன்பு கொள்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை தேடி வந்து உமது அன்பை எங்களுடைய உள்ளத்தில் ஊற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமது ஆற்றலையும் பலத்தையும் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றே சொல்லி பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை தந்து எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு கற்பாறையும் கோட்டையுமாக இருக்கின்றீர், எங்களுடைய மீட்பராக இருக்கின்றீர், எங்களுக்கு புகலிடமாக நீர் இருக்கின்றீர். நீரே எங்களுக்கு கேடயமாகவும் எங்களை மீட்பளிக்கக்கூடிய வல்லமையும் அரணுமாக இருக்கின்றீர். உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. எதிரிகளிடம் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக, சாவின் கருக்குகளில் இருந்து எங்களை மீட்டுக் கொள்வீராக, அழிவின் சூழல்களில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. உமது அன்பு மட்டும் எங்களுக்கு போதும் அப்பா. அதிகாலையிலே எழுந்துமை தேடக்கூடியவர்களாக, அதன் மூலம் எங்களுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக வாழக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பீராக. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களை நேசிக்கின்றீர், இன்றும் நேசித்துக் கொண்டு இருக்கிறபடியினால் இந்த நற்கருணையின் வழியாக எங்களோடு பேசுகின்றீர். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், அவர்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றிடுவீராக. எந்த காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அந்த காரியத்திலே அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்திட வேண்டுமாயும், ஒரு மாற்றத்தோடு வாழக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுத்திட வேண்டுமாயும் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.